பரவி வரும் HMPV வைரஸ் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் கொரோனா போன்ற வைரஸ் வந்துவிட்டது, நிலைமை மோசமாக போகிறது என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் போஸ்டுகள் வர தொடங்கியுள்ளன. HMPV வைரஸ் பாதிக்கப்பட்ட சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காட்சிகள் தீவிரமாக பரவி வருகின்றன. ஆனால் உண்மையில் இந்த வைரஸ் எவ்வளவு ஆபத்தானது? அதாவது மீண்டும் ஒரு முறை கொரோனா போன்ற தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம், பதற்றம் நமக்குள் வந்து விடுகிறது. இதனால் சீனா குறித்த எந்த செய்தி வந்தாலும் அது வைரலாகி விடுகிறது. இப்போதும் அப்படி ஒரு விஷயம் வைரலாகிறது. HMPV வைரஸ் என்பது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் என்பதை சுருக்கமாகும். அதாவது மனித மெட்டானிமோ வைரஸ். இதுவும் கொரோனா போலவே மூச்சு குழாயை பாதிக்கும் ஒரு வகையான வைரஸ் ஆகும். அதாவது இதுவும் மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் வைரஸ் ஆகும். சீனாவின் வடக்கு பகுதிகளில் இது அதிகம் பரவுகிறது. இருமல், மூக்கில் சளி வருவது, மூக்கில் அடைப்பு, காய்ச்சல், தொண்டைப்புண், மூச்சு திணறல் அல்லது கடுமையான சந்தர்ப்பங்களில் ஆக்சிஜன் பிரச்சனை, சில சந்தர்ப்பங்களில் மூச்சுக்குழாய் அலர்ஜி, நிமோனியா அல்லது ஆஸ்துமா ஏற்படும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், குறிப்பாக கைக்குழந்தைகள், முதியவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது ஆஸ்துமா போன்ற நாள்பட்ட சுவாச நிலைமைகள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சீன வெளியுறவு அமைச்சகம் வைரஸ் பாதிப்பு தொடர்பாக கூறுகையில், ஆண்டுதோறும் குளிர்காலத்தில் பரவும் சுவாச தொற்றுகள் தான் இவை. சீனா தனது குடிமக்களை மற்றும் நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் நலனின் எப்போதும் அக்கறையுடன் இருக்கும். தற்போது பரவும் வைரஸால் ஏற்படும் பாதிப்பு குறைவுதான். கடந்த ஆண்டை விட தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது என்று தெரிவித்திருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.